வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெல்லாஸ் வியூ. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பெரிய பீட்ரூட்டை துருவி வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 3 ஸ்பூன் மைதா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ். கடாயை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகட்டும். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு துருவி வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றணும். பீட்ரூட் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் நல்லா ட்ரை ஆனதான் கட்லெட் நமக்கு தட்ட வரும். கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா நம்ம கட்லெட் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப எல்லாம் உதிர்ந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வெட்டி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச 3 ஸ்பூன் மைதாவில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கட்டும். மசாலாலாம் சூடு ஆறுனதும் அதை கொஞ்சமாக எடுத்து தட்டிக்கோங்க. தட்டினதுக்கு அப்புறம் கலக்கி வச்ச மைதா மாவில் லைட்டாக அதை டிப் பண்ணி எடுங்க. அதை பிரெட் கிராம்ஸில் வச்சு எல்லா இடத்துலையும் பிரெட் கிராம்ஸ் படுற மாதிரி தூவி விடுங்க. மசாலா எல்லாத்தையும் இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட்லெட்டை இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பிரெட் கிராம்ஸ் எல்லாம் கருகிடும். அடிப்பக்கம் செவந்ததும் அதை மெதுவாக திருப்பி விடுங்க. 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதும் அதை எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிளான கட்லெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.